வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி பையன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது சோசியல் சயின்ஸ் 6வது சோசியல் சயின்ஸ்லேருந்து ஓகேங்களா நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6வது சோசியல் சயின்ஸ் போட்டிருக்கோம். இது பாகம் 4 6வது சோசியல் சயின்ஸ்லேருந்து 4வது பாகம். மிஸ் பண்ணாத பாருங்கள். சோசியல் சயின்ஸ்லேருந்து 60 ஓகேங்களா கேள்விகள் கேட்கப்படும். அதிலேருந்து நம்ம 60க்கு 60 எப்படி எடுக்கிறது தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிடிஎஃப் நிறையா பேர் வாங்கியிருக்கீங்க ஓகேங்களா. மீண்டும் வேணுங்கிறவங்க 97 89 51 92 66 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பிடிஎஃப் எப்படி வாங்குறங்கிற வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஷின் நம்பர் 1 அதாவது வரலாறு என்ற சொல் வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்ன? அப்போ ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். 2வது கொஸ்டின், பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள். பெரும்பாலும் வாழ்ந்த இடம் குகைகள். கொஸ்டின் நம்பர் 3 அதை பார்த்தீங்கன்னா பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடம் குகைகள். கொஸ்டின் நம்பர் 3, பழங்கால மனிதன் தனது உணவை சேகரித்து மேற்கொள்ளும் நடவடிக்கை. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை விலங்குகளை வளர்த்தல். ஆன்சர் பி, விலங்குகளை வளர்த்தல். கொஸ்டின் நம்பர் 4, தம்மா என்பதன் பொருள் என்ன? அறநெறி. கொஸ்டின் நம்பர் 5 மானிடவியலர் மானிடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள டேஸில் கிடைத்த சில மனித காலடி தடங்கள் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். எங்கே அப்படின்னா தான்சியாங்கிறது எங்கே இருக்குது? கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்குது. அதாவது மானிடவியலாளர் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள டேஸில் கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னா தான்சியா அப்படிங்கிற இடத்துல தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோ மாக்னஸ் மனிதர்கள் காணப்பட்ட நாடு பிரான்ஸு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 7 நாகரிகம் என்ற சொல் எம்மொழி சொல். எம்மொழி சொல்லுன்னு கேட்டாங்கன்னா லத்தீன் மொழி சொல்லு. கொஸ்டின் நம்பர் 8, வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 9வது கொஸ்டின் நம்பர் 9, 1856ஆம் ஆண்டு பொறியாளர்கள் டேஸிலிருந்து டேஸ் ரயில் பாதைகள் அமைத்தன. லாகூரிலிருந்து கராச்சி வரை தான் 1856ஆம் ஆண்டு பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சி வரை பாதை அமைத்தனர். அடுத்து பாருங்க, பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னும் இடத்தில் காணப்பட்டது. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னும் இடத்தில் காணப்பட்டது அப்படின்னா கரிக்கையூர். என்னது? கரிக்கையூர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க ஓகேங்களா. அதாவது பொறுத்துக பாருங்க. பிரம்மச்சாரியம் அப்படிங்கிறது ஓகேங்களா மாணவ பருவம். அப்போ 4 பிரம்மச்சாரியம் என்பது மாணவ பருவம் ஓகேங்களா. கிரகஸ்தவம் அப்படிங்கிறது திருமணம். 1 வனப்பிரஸ்தவம் என்பது காடுகளுக்கு சென்று தவம் செய்தல். 2 சந்நியாசம் என்பது துறவற வாழ்க்கை. மறுபடியும் பாருங்க, பிரம்மச்சாரியம் மாணவ பருவம், கிரஸ்தம் திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தம் காடுகளை சென்று தவம் செய்தல், சந்நியாசம் துறவற வாழ்க்கை. அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 12 அதாவது குருகுலம்
அதாவது பார்த்தீங்கன்னா குருகுலம் என்னும் சொல், குரு என்பது ஆசிரியர், இதில் குலம் என்பது, அதாவது பார்த்தீங்கன்னா குருகுலம் என்ற சொல், குரு என்பது ஆசிரியர், இதில் குலம் என்பது ஓகேங்களா குடும்பம் அல்லது வீடு. குருகுலம் என்னும் சொல், குரு என்பது ஆசிரியர், இதில் குலம் என்பது குடும்பம் அல்லது வீடு. கருப்பு நிற ஆரியர்கள் அல்லாத மக்களை டேஸ் என்று அழைத்தனர். கருப்பு நிற ஆரியர்கள் அல்லாத மக்களை டேஸ் என்று அழைத்தனர். அதை பார்த்தீங்கன்னா தசையுக்கள், தாசர்கள், ரெண்டுமே ஆ மற்றும் ஆ. தசையுக்கள், தாசர்கள், ஆ மற்றும் ஆ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. தவறானது. வால் நட்சத்திரம் பற்றி தவறானது. வால் நட்சத்திரத்தின் வால் என்பது சூரியனுக்கு எதிர் திசையில் இருக்கும். சரி. இது ஒரு விண்மீன். தவறு. அடுத்து பாருங்க, சூரியனிடமிருந்து வரும் நுண்துகள்கள் வால் நட்சத்திரத்தில் இருந்து வெளிப்படும் ஆவியின் மீது மோதுவதால் வால் பகுதி உருவாகிறது. அடுத்து பாருங்க, பனி. இது சரி. அடுத்து பாருங்க, பனி, தூசு முதலியன பொருட்கள் நிறைந்த பனிப்பாறைகள் வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரம் என்பது பனி, தூசு முதலிய பொருட்களை நிறைந்த பனிப்பாறைக்கு தான் வால் நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. சரி. இதெல்லாம் தவறானது கேட்குறான். இது ஒரு விண்மீன் அப்படிங்கிறது தான் தவறானது. இது ஒரு விண்மீன் என்பது தான் தவறானது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 15. வேதகால சமூகம். ஓகேங்களா, வேதகால சமூகம் என்பது தந்தை வழி சமூகம். ஆன்சர் பி, தந்தை வழி சமூகம். சமுதாயத்தின் அடிப்படை அலகு குடும்பம். சமுதாயத்தின் அடிப்படை அலகு குடும்பம். அரசியலின் அடிப்படை அலகு எது அப்படின்னா குலம். அரசியலின் அடிப்படை அலகு குலம். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது 17. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது 21. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது 21. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 18. முத்திராட்சம், அதாவது முத்திராட்சதம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா விசாக தத்தர். அடுத்து பாருங்க, தவறான இணை. பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடுகள். நியூசிலாந்து தான் உலகில் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த நாடு. எப்போனா 1893. சரி. நியூசிலாந்து தான் உலகத்திலே முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை நடத்த நாடு. அப்போ எப்போ வாக்குரிமை கொடுத்தது? 1893. ஐக்கிய அரபு நாடு பெண்களுக்கு எப்போ வாக்குரிமை கொடுத்தாங்க? 1918. அமெரிக்கா பெண்களுக்கு எப்போ வாக்குரிமை கொடுத்தது? 1919ங்கிறாங்க. தவறு. இந்தியா பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது 1921. சரி. அப்போ பாருங்க, ஓகேங்களா, முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது 1893 நியூசிலாந்து. சரி. ஐக்கிய அரபு நாடு பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது 1918. சரி. அமெரிக்கா வாக்குரிமை கொடுத்தது பார்த்தீங்கன்னா தப்பு. 1919 தப்பு. 1920 தான் அமெரிக்கா பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. அடுத்து பார்த்தோன்னா, ஓகேங்களா, சுவிட்சர்லாந்து பெண்களுக்கு எப்போ வாக்குரிமை கொடுத்ததுன்னா 1971. சுவிட்சர்லாந்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது 1971. அப்போ பெண்களுக்கு இந்தியாவில் வாக்குரிமை கொடுத்த கட்சி எதுனா நீதி கட்சி தான் பெண்களுக்கு இந்தியாவில் வாக்குரிமை கொடுத்தது. அப்போ பாருங்கள், 1921 தான் நீதி கட்சி பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. அப்போ இதில் தவறானது எது? அமெரிக்கா பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது 1919 தான் தவறு. 20 தான் வாக்குரிமை கொடுத்தாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் உருவான இடம். அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் உருவான இடம் கிரேக்கம். ஓகேங்களா, எது? கிரேக்கம் தான் மக்களாட்சியின் பிறப்பிடம். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களாட்சியின் பிறப்பிடம் என்று அழைக்கக்கூடியது கிரேக்கம் தான். அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் உருவான இடம் கிரேக்கம். பாருங்க, புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்று கூறியவர் யுவாங் சுவாங். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று கூறியவர் யுவாங் சுவாங். அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. பௌத்த துறவியான மணிமேகலை
தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார் அப்படின்னா காஞ்சிபுரம், அதாவது காஞ்சி. அடுத்து பாருங்க, சாகர்கள் டேஸ் நகரத்தை தலைநகரமாக கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தன. சாகர்கள் சிர்கப் என்ற நகரை தலைநகராக கொண்டு பகுதியை ஆட்சி செய்தன. அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவுனா 150 மில்லியன் கிலோமீட்டர். 150 மில்லியன் கிலோமீட்டர். பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம். பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமெடா கேட்கலா, மெகலனிக், கிளைவுட். அப்போ ஏம் அண்டு பி தான் சரியான ஆன்சர். புவியின் உட்புற பகுதியில் காணப்படும் வெப்பநிலை. பூமியினுடைய உட்புற பகுதியில் காணப்படும் வெப்பநிலை 5000 டிகிரி செல்சியஸ். அப்போ உட்பகுதியில் 5000 டிகிரி, அப்போ மேல் பகுதியில் ஓகேங்களா 14 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, அப்போ புவியினுடைய உட்புற பகுதியில் 5000 டிகிரி செல்சியஸ், மேல் பகுதியில் 14 டிகிரி செல்சியஸ். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 27. சனிக்கோளில் உள்ள மிகப்பெரிய துணைக்கோள். சனிக்கோளில் உள்ள மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா டைட்டான். அடுத்து பாருங்க, கடிகார வடிவில் சுற்றி வரும் கோள்களின் எண்ணிக்கை. கடிகார வடிவில் சுற்றி வரும் கோளினுடைய எண்ணிக்கை 2. கடிகார வடிவில் சுற்றி வரும் கோள்களின் எண்ணிக்கை 2. என்ன கோள் அது? 2 கோளும் வெள்ளி, ஓகேங்களா, வெள்ளி யுரோனஸ். இந்த 2 கோள் தான் கடிகார வடிவில் சுற்றி வருது. அப்போ கடிகார வடிவில் சுற்றி வரும் கோள் வெள்ளி யுரோனஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சல்லோகானா என்பது உண்ணாவிரத நோன்பின்று உயிர் துறந்தல் எந்த மதத்தை சார்ந்தது? சல்லோனா என்பது உண்ணாவிரத நோன்பில் இருந்து உயிர் துறந்தல் எந்த மதத்தை சார்ந்தது? சமண மதம். எந்த மதம்? சமண மதம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 30. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் 21 டிசம்பர் 23 சம-இரவு சம-பகல்னு சொல்கிறாங்க, தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஒளி பூமியை அச்சு செங்குத்தாக விழுகிறது. சூரியனுடைய ஒளி பூமியினுடைய அச்சு செங்குத்தாக படுகிறது. அதை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கூற்று தவறு, காரணம் சரி. ஆன்சர் டி. மேலே கூற்று சரி, காரணம் தவறு. அதை பார்த்தீங்கன்னா மார்ச் 23 செப்டம்பர் 22 தான் சம-இரவு சம-பகல். அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் சரி. அப்போ மேலே இருக்கிற மார்ச் 21 தவறு. அடுத்து பாருங்கள், வெப்பமான கோள் எது? வெள்ளிக்கோடு தான் வெப்பமான கோடு வெள்ளி. அப்போ 3 கமா. வளையம் உள்ள கோள் சனிக்கோள்கள். எந்த கோள்? சனிக்கோளில் தான் அதிக வளையம் காணப்படுவது. அப்போ உருளும் கோடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கோள் உருளும் கோடு. அப்போ 1 கமா. அடுத்து பாருங்க, ஓகேங்களா, குளிர்ந்த கோள் அப்படின்னு கேட்கக்கூடியது குளிரும் கோள் யுரோனஸ். அப்போ 5. மறுபடியும் பாருங்கள், இன்னொரு டைம் பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா வெப்பமான கோள் அப்படின்னா வெள்ளி எதில் இருக்குது? 3ஆவதாக இருக்குது. அப்போ 3 கமா. வளையம் உள்ள கோடு சனி. இப்போ 4 கமா. செந்நிறக்கோடு செவ்வாய் 1 கமா. உருளும் கோடு யுரோனஸ் 5 கமா. குளிர்ந்த கோடு நெப்டியூன் 2 கமா. மறுபடியும் பாருங்கள், வெப்பமான கோடு வெள்ளி, வளையம் உள்ள கோடு சனி, செந்நிறக்கோடு செவ்வாய், உருளும் கோடு யுரோனஸ், குளிர்ந்த கோடு நெப்டியூன். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 5 கமா 2. அப்போ ஆன்சர் பி. 3 கமா 4 கமா 1 கமா 5 கமா 2. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 32.
ஓகேங்களா? பொறுத்துக்க. ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா எங்கே இருக்காங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் வாழக்கூடியவர்கள். அப்போ ஆன்சரு நாடு கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமோ எபிலியன்ஸ் எந்த பகுதியில் வாழ்கிறாங்க? தென் அமெரிக்காவில் வாழக்கூடியவர்கள். அப்போ 1 கமா. நியாண்டர்கள் எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோசியாவில். அப்போ 2 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா பீயிங் மனிதன் எங்கே? பீயிங் மனிதன் எங்கே வாழ்ந்தானா? சீனாவில். அப்போ 3 கமா. அப்போ மறுபடியும் பாருங்கள், ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் மனிதர்கள் எங்கே வாழ்ந்துறாங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ ஹெபிலியன்ஸ் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தவர்கள். நியாண்டர் தால் மனிதர்கள் எங்கே வாழ்ந்திருக்காங்கன்னா யூரோசியாவில் வாழ்ந்திருக்காங்க. பீயிங் மனிதர்கள் எங்கே வாழ்ந்திருக்காங்கன்னா சீனாவில் வாழ்ந்திருக்காங்க. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, வால்நிற விசும்பின் கோல்மீன். வால்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்று பண்டை தமிழர்கள் ஞாயிறு மற்றும் பிற கோள்களை பற்றி கூறும் நூல் எந்த நூல்? சிறுபானாற்றுப்படை. இவற்றில் சரியானதை காண்க. சரியானதை காண்க. பூம்புகார் வணிக நகரங்கிறாங்க, தப்பு. மதுரை துறைமுகங்கிறாங்க, தப்பு. சென்னை இயற்கை பூமின்னு சொல்கிறாங்க, தப்பு. காஞ்சி கல்வி நகரம், இதுதான் சரி. அப்போ சரியானது தான் கேட்குறாங்க. அப்போ பூம்புகார் என்பது துறைமுக நகர், மதுரை என்பது வணிக நகர், தேனி தான் இயற்கை பூமி. இயற்கை பூமி என அழைக்கக்கூடியது தேனி. தேனி தான் இயற்கை பூமி. அப்போ பாருங்கள், இவற்றில் சரியானதை காண்க. ஓகேங்களா? காஞ்சிபுரம் தான் கல்வி நகரம், இது மட்டும்தான் சரி. அப்போ பூம்புகார் நகரங்கிறது துறைமுக நகரம், மதுரை என்பது வணிக நகரம், இயற்கை பூமிங்கிறது தேனி. அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கோளினுடைய வேறு பெயர் மார்ஸு, இன்னொன்று சிவந்த கோள். அப்போ ஏ மற்றும் பி. ஆன்சர் டி. ஏ மற்றும் பி. ஆன்சர் டி. அடுத்த கொஷின் பாருங்கள், 36வது கொஷின். கொஷின் நம்பர் 36வது கொஷின். சரியான இணையை காண்க. அதை பார்த்தீங்கன்னா கூடல் நகர் பூம்புகார்னு சொல்கிறாங்க, தப்பு. தூங்கா நகரம் ஹராப்பான்னு சொல்கிறாங்க, தப்பு. கல்வி நகரம் மதுரைன்னு சொல்கிறாங்க, தப்பு. கோவில் நகரம் காஞ்சின்னு சொல்கிறாங்க, இதுதான் சரி. அப்போ சரியானது எது? கோயில் நகரம் காஞ்சி. அப்போ கூடல் நகரம் என்று அழைக்கக்கூடியது எது? கூடல் நகரம் என்று அழைக்கக்கூடியது மதுரை. தூங்கா நகரம்னு அழைக்கக்கூடியது மதுரை. கல்வி நகரம்னு அழைக்கக்கூடியது காஞ்சிபுரம். அப்போ மேலே இருக்கிறது மூணுமே தப்பு, மூணுமே தப்பு. கோயில் நகரம் மட்டும் காஞ்சி சரியானது. அடுத்த கொஷின் நம்பர் 37. கொஷின் நம்பர் 37 பாருங்கள். பழைய கற்கால ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் கீழ்வாலை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. அப்போ 2 கமா. குமுதிபதி எங்கே இருக்குதுன்னா கோவையில் இருக்குது. அப்போ 3 கமா. பொறிவரை எங்கே இருக்குது? நீலகிரியில் இருக்குது. அப்போ 4 கமா. உசிலம்பட்டி எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. அப்போ 1 கமா. மறுபடியும் பாருங்கள், கீழ்வலை என்பது விழுப்புரத்தில் இருக்குது, குமுதிபதிங்கிறது கோவையில் இருக்குது, பொறிவரைங்கிறது நீலகிரியில் இருக்குது, உசிலம்பட்டிங்கிறது மதுரையில் இருக்குது. அப்போ ஆன்சர் 2 கமா 3 கமா 4 கமா 1. ஆன்சர் பி. 2 கமா 3 கமா 4 கமா 1. ஆன்சர் பி. அடுத்த கொஷின் நம்பர் 38. கொஷின் நம்பர் 38. யாருடைய காலத்தில் காந்தாரக்கலை வளர்ச்சி பெற்றது? யாருடைய காலத்தில் காந்தாரக்கலை வளர்ச்சி பெற்றது? கனிஷ்கருடைய காலத்தில் தான் காந்தாரக்கலை வளர்ச்சி பெற்றது. அடுத்து பாருங்க, தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளங்குவது, நீர் வேளாண்மையாக விளங்குவது அப்படின்னா ஓகேங்களா, கல்லணை என்பது கல்லணையும் ஓகேங்களா காஞ்சிபுரம் ஏரிகளும் தான் நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டு. அப்போ 1, 2 மட்டும் சரி, மீதி எல்லாமே தவறு. மீதி எல்லாமே தவறு. பின்வருவற்றுள் எது தொன்மை நகரம் அல்ல? அதாவது தொன்மை நகரம் அல்லன்னு கேட்குறாங்க. சென்னை மட்டும்தான் தொன்மை நகரம் அல்ல. மதுரை, காஞ்சி, பூம்புகார்லாம் தொன்மை நகரம். தொன்மை நகரம் இல்லாதது சென்னை மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதிக இரவு கொண்ட நாள். அதிக இரவு கொண்ட நாள் டிசம்பர் 22. பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தவறான இணையை காண்க. வடமலையிலேருந்து தங்கம் கொண்டு வந்தாங்க, சரி. மேற்கு மலையிலிருந்து சந்தனம் கொண்டுட்டு வந்தாங்க, சரி. தென்கடலிருந்து முத்து கொண்டுட்டு வந்தாங்க, சரி. அப்போ கீழ்கடல்லேருந்து அகில் கொண்டுட்டு வந்துருக்குறாங்க, தவறு. கீழ்கடல்லேருந்து அகில் கொண்டுட்டு வந்தாங்க,
அதுதான் தவறு. கொஸ்டின் நம்பர் 43, மாநாயக்கன். மாநாயக்கன் என்னும் பெயர் தரும் பொருள். மாநாயக்கன் என்னும் பெயர் தரும் பொருள். கடல் பெரும் வணிகன். ஆன்சர் டி, கடல் பெரும் வணிகன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 44, வணிக நகரம் என்று அழைக்கப்படும் நகரம். வணிக நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் மதுரை. வணிக நகரம் என்று அழைக்கக்கூடிய நகரம் மதுரை. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 45. கொஸ்டின் நம்பர் 45. கொஸ்டின் நம்பர் 45 பாருங்கள், பொறுத்துக. சோழநாடு. சோழநாடு என்பது ஓகேங்களா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி. அப்போ 1, அடுத்தது பாண்டி நாடு என்பது தூத்துக்குடி, சிவகங்கை. அப்போ 4, சேரநாடு என்பது கோவை, நீலகிரி, கரூர். அப்போ 3, தொண்டை நாடு என்பது தருமபுரி, வேலூர், விழுப்புரம். அப்போ 2, மறுபடியும் பாருங்கள், பாண்டி நாடு என்பது தஞ்சை, திருவாரூர், நாகை. பாண்டி நாடு அதாவது சோழநாடு என்பது தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி. பாண்டி நாடு என்பது தூத்துக்குடி, சிவகங்கை. சேரநாடு என்பது கோவை, நீலகிரி, கரூர். தொண்டை நாடு என்பது தருமபுரி, வேலூர், விழுப்புரம். அப்போ ஆன்சர் 1, 4, 3, 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர். பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் உருத்திரன் கண்ணனார். பட்டினப்பாலை நூலினுடைய ஆசிரியர் உருத்திரம் கண்ணனார். 47வது கொஸ்டின், மகாபாசியம். மகாபாசியம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா பதஞ்சலி. என்னும் நூலை எழுதியவர் பதஞ்சலி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 48, தவறான கூற்று. இதில் தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. திருநாவுக்கரசர் ஓகேங்களா கரையில்லா கல்வியை என்ன சொல்கிறாரு, கல்வியில் கரையில்லா நகரம் காஞ்சி என கூறுகிறார். திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லா நகரம் காஞ்சி என்று கூறுகிறார். சரி. அடுத்து பாருங்க, புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று அறிஞர் மெகஸ்தனிஸனுடைய குறிப்புகள் காஞ்சிபுர பற்றிய தகவல்கள் உண்டு அப்படிங்கிறது தப்பு. இந்தியாவில் 7 புனித தலங்களில் இந்திய 7 புனித தலங்கள் ஒன்று என யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்தை கூறியுள்ளார். இந்தியாவின் 7 புனித தலங்களில் ஒன்று என யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்தை கூறியுள்ளார். சரி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காளிதாசர் சொல்கிறாரு. இதுவும் சரி. அப்போ தவறானது ஆன்சர் பி மட்டும்தான் தவறானது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 49. கொஸ்டின் நம்பர் 49 பாருங்கள், சரியா தவறா பாருங்கள். மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேர பொருட்கள் வாங்கி சென்றன. சரி. அடுத்து பாருங்கள், பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவர கோயில்கள் அமைக்கப்பட்டன. அப்போ பல்லவர் காலத்தில் தான் குடைவர கோயில்கள் அமைக்கப்பட்டது. சரி. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தார்கள். கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தாருங்கிறது தவறு. அடுத்தது போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். சரி. அப்போ பாருங்கள், 3 மட்டும்தான் தவறு. 3 மட்டும் தவறு, மற்றது எல்லாமே சரி. அப்போ 3 மட்டும் தவறு, 1, 2, 4 தவறு. அப்போ கோவலனு கண்ணகி எங்கே வாழ்கிறாங்க? பூம்புகாரில் தான் கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்தாங்க. அடுத்தது ரோமோனிய கடவுள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 50, ரோமோனிய கடவுள் என அழைக்கப்படும் கோடு வெள்ளி. ரோமோனிய கடவுள் என அழைக்கப்படும் கோடு வெள்ளி. ரோமோனிய கடவுள் என அழைக்கப்படும் கோடு வெள்ளி. அடுத்து பாருங்கள், ரோமோனிய கடவுளின் தூதுவர் என அழைக்கக்கூடிய கோடு புதன். அதாவது இது பார்த்தீங்கன்னா ரோமோனிய கடவுள் வெள்ளி, இது ரோமோனிய கடவுளின் தூதுவர் புதன். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 52. கொஸ்டின் நம்பர் 52 அடுத்தது பொறுத்துக பாருங்கள், உருளும் கோள் யுரோனஸ். அப்போ 2, குளிர்ந்த கோள் பார்த்தீங்கன்னா நெப்டியூன். 4, புவியில் பார்த்தீங்கன்னா புவியின் துணைக்கோள் எது? நிலவு தான் புவியினுடைய துணைக்கோள். அப்போ 1, அடுத்து மிக அருகில் உள்ள கோள் புதன். 5, புவியினுடைய இரட்டை பிறவி வெள்ளி. எங்கே இருக்குது? 3 இருக்குது. மறுபடியும் பாருங்கள், உருளும் கோள் அப்படின்னா யுரோனஸ்,
குளிர்ந்த கோள் அப்படின்னா ஓகேங்களா, குளிர்ந்த கோள் அப்படிங்கிறது நெப்டியூன். புவியினுடைய துணைக்கோள் நிலவு. மிக அருகில் உள்ள கோள் புதன். புவியினுடைய இரட்டை பிறவி வெள்ளி. அப்போ ஆன்சர் 2, 4, 1, 5, 3. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 53. கட்டடக்கலையை குறிப்பது எது? கட்டடக்கலையை குறிப்பது எதுனா சில்ப வேதம். சில்ப வேதம் தான் கட்டடக்கலையை குறிக்கக்கூடிய வேதம். அடுத்து பொறுத்துக. சோழநாடு. சோழநாடு என்பது சோறுடைத்தது. சோழநாடு சோறுடைத்தது. பாண்டிய நாடு முத்துடைத்தது. அப்போ 1, 4. அடுத்து சேரநாடு வேலமுடைத்தது. சேரநாடு வேலமுடைத்தது. அடுத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது. தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது. மறுபடியும் பாருங்கள், சோழநாடு சோறு உடைத்தது. பாண்டிய நாடு முத்துடைத்தது. சேரநாடு வேலம் உடைத்தது. தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது. அப்போ 1, 4, 3, 2. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், எதிர்கடிகார திசையில் சுற்றும் கோள்களினுடைய எண்ணிக்கை. அப்போ பார்த்தீங்கன்னா கடிகார திசையில் 2 கோடு, எதிர்கடிகார திசையில் சுற்றும் கோள்களுடைய எண்ணிக்கை 6. ரோமோனிய வேளாண்மை கடவுள். ரோமோனிய வேளாண்மை கடவுள் என அழைக்கப்படும் கோள். ரோமோனிய வேளாண்மை கடவுள் என அழைக்கப்படும் கோள் சனிக்கோள். 4ஆம் புத்த மாநாட்டை தலைமை தாங்கியவர். 4வது புத்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் வாசுமித்திரர். சந்திரகுப்த மௌரியரின் போரில் தோற்றவர். சந்திரகுப்த மௌரியரிடம் போரில் தோற்றவர் செலுக்கஸ் நிக்கோடர். செலுக்கஸ் நிக்கோடர். செலுக்கஸ் நிக்கோடர் தான் சந்திரகுப்த மௌரியரிடம் தோற்றவர். பெருங்கடலும் கண்டமும் நகர காரணம் வெப்பம். பெருங்கடலும் கண்டமும் நகர காரணம் வெப்பம். யுரோனஸ், அதாவது யுரோனஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1781. கிபி 1781 தான் யுரோனஸ் கோள் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 61. கொஸ்டின் நம்பர் 61 பாருங்கள். பெருங்கடல், அதாவது பெருங்கடல் பரப்பளவில் பொறுத்துக. பரப்பளவில் பொறுத்துக. பசிபிக் கடல் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது. அப்போ 47%. அப்போ 5, அடுத்தது அட்லாண்டிக் கடல் 23%. அப்போ 4, அடுத்தது இந்திய பெருங்கடல் ஓகேங்களா 20%. அப்போ 3, தென்சீன கடல் 6%. அப்போ 2, ஆர்டிக் பெருங்கடல் 4%. அப்போ 1, மறுபடியும் பாருங்கள் ஓகேங்களா. பசிபிக் கடல் 47%, அட்லாண்டிக் கடல் 23%, இந்திய பெருங்கடல் 20%, தென்சீன கடல் 60%, ஆர்டிக் பெருங்கடல் 4%. அப்போ ஆன்சர் 5, 4, 3, 2, 1. 3, 2, 1. ஆன்சர் சி. அடுத்தது, இதில் எது முதல்நிலை தோற்றம்? இதில் எது முதல்நிலை நிலத்தோற்றம்? இதில் எது முதல்நிலை நிலத்தோற்றம்? கண்டங்களும் பெருங்கடலும் தான் முதல்நிலை நிலத்தோற்றம். நிலத்தோற்றத்தினுடைய வகைகள் 3. நிலத்தோற்றத்தினுடைய வகைகள் 3. 64வது கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச மலைகள் தினம். சர்வதேச மலைகள் தினம் எப்போ கொண்டாடுறோம்? சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. டிசம்பர் 11. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் மாக்கி வள்ளி யார்? கௌடில்யர். கௌடில்யர். கௌடில்யருக்கு இன்னொரு பெயர் சாணக்கியர். கௌடில்யருக்கு இன்னொரு பெயர் சாணக்கியர். கௌடில்யருக்கு இன்னொரு பெயர் சாணக்கியர். கௌடில்யர் எழுதிய நூல் அர்த்தசாஸ்திரம். கௌடில்யர் எழுதிய நூல் தான் அர்த்தசாஸ்திரம். கௌடில்யர் எழுதிய நூல் அர்த்தசாஸ்திரம். இந்தியாவின் மாக்கி வள்ளி என்று அழைக்கப்படுவர் கௌடில்யர். இவருக்கு சாணக்கியர் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 66. உலகின் மிகப்பெரிய தொடர்ச்சியான மணற்பாறை பாலைவனம். உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் ரூபா அல் காலி. ரூபா அல் காலி. அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான இணையை காண்க. சரியான இணையை காண்க. உலகின் கூரை லடாக் பீடபூமி தப்பு. உலகின் நீளமான மலைத்தொடர் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் தப்பு. பெருங்கடலின் ஆழமான பகுதிக்கு அகலின்னு சொல்கிறாங்க சரி.
இந்திய பெருங்கடலினுடைய வடிவம் சதுரன்னு சொல்கிறாங்க, தப்பு. அப்போ சரியானது பெருங்கடலின் ஆழமான பகுதி அகழி. அப்போ உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது திபெத் பீடபூமி. உலகின் கீரை என அழைக்கப்படுவது திபெத் பீடபூமி. உலகின் நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர். உலகின் நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர். இந்திய பெருங்கடலினுடைய வடிவம் ஓகேங்களா, முக்கோண வடிவம். இந்திய பெருங்கடலினுடைய வடிவம் முக்கோண வடிவம். இந்திய பெருங்கடலினுடைய வடிவம் முக்கோண வடிவம். அடுத்து பார்த்தீங்கன்னா 68வது கொஸ்டின். சரியானது பாருங்கள், அட்லாண்டிக். சரியானது அட்லாண்டிக் மத்திய தரைக்கடலை இணைக்கும் நீர் சந்தி சலசந்தின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா, தப்பு. ஆர்டிக் மத்திய தரைக்கடலை இணைக்கும் பகுதி பாட் நீர் சந்தின்னு சொல்கிறாங்க, இது தப்பு. அப்போ பாட் நீர் சந்தி இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடியது. பீடபூமி சமமாக மேற்பரப்பை கொண்டுள்ளதை மேசை நிலம் எனலாம், சரி. இலங்கையும் இந்தியாவையும் பிரிக்கிறது ஜிப்ரல் சந்தி அப்படிங்கிறாங்க, தப்பு, ஓகேங்களா. இது நிலச்சந்தி, இது இங்கே போகணும், அது அங்கே வரணும். அப்போ சரியானது பீடபூமியை சமமாக மேற்பரப்பை கொண்டுள்ளதையை மேசை நிலம் எனலாம், அதுதான் சரியானது. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 69. கொஷின் நம்பர் 69. இந்தியாவின் பன்முக தன்மை மேலோக்கி இருக்க காரணம். இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோக்கி இருக்க காரணம் இடம்பெயர்தல். மேலோக்கி இருக்க காரணம் இடம்பெயர்தல். இந்தியாவில் குறைவான மழை பெறும் மழைப்பொழிவு ஜெய்சால்மர் இடம் எந்த மாநிலம்? இந்தியாவில் குறைவான பொழியும் ஜெய்சால்மர் எந்த இடம்? ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது தான் ஜெய்சால்மர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 71. கொஸ்டின் நம்பர் 71 பாருங்கள், பொறுத்துக. 6 டிகிரி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அதாவது இந்திர முனையம் இந்தோனேசியா முனையம் பிரிப்பது 6 டிகிரி. அப்போ 4, 8 டிகிரி மாலக்காய் தீவையும் ஓகேங்களா மினிக்காய் தீவையும் பிரிப்பது, அப்போ 5, பாருங்கள். அடுத்தது 10 டிகிரி அந்தமானையும் நிக்கோபாத்தையும் பிரிக்கக்கூடிய டிகிரி, 1, 9 டிகிரி பார்த்தீங்கன்னா லட்சத்தீவையும் மினிக்காயையும் பிரிக்கக்கூடியது, அப்போ 2, 47 டிகிரி வடகொரியாவையும் தென்கொரியாவையும் பிரிக்கக்கூடியது, 3, மறுபடியும் பாருங்கள் 6 டிகிரி கால்வாய் மாலத்தீவும் மினிக்காயும் பிரிக்கக்கூடிய கால்வாய். அடுத்து பாருங்கள் 8 டிகிரி என்பது அதாவது 6 டிகிரி என்பது இந்திரமுனையும் இந்தோனேசியாவையும் பிறக்கக்கூடியது. 8 டிகிரி மாலத்தீவையும் மினிக்கா தீவையும் பிரிக்குது. 10 டிகிரி கால்வாய் அந்தமானையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்குது. 9 டிகிரி லட்சத்தீவும் மினிக்கா தீவையும் பிரிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 47 டிகிரி வடகொரியாவையும் தென்கொரியாவையும் பிரிக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா 4, 5, 1, 2, 3 ஆன்சர் ஏ. 4, 5, 1, 2, 3 ஆன்சர் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அதிகமாக மழை பெய்யும் மவுசின்ராம். இந்தியாவில் அதிகமாக மழைக்குரிய மவுசின்ராம் இடம் எந்த மாநிலம்? மேகாலயா. எந்த மாநிலம்? மேகாலயா. ஆசியாவின் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு டேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஆசியாவின் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு டேஸ்ன்னு சொல்கிறான். 143 பேர் இருக்கிறாங்க. அப்போ ஆசியாவின் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 143 பேர். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் V.A. ஸ்மித். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று சொல்லியவர் V.A. ஸ்மித். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னவர் V.A. ஸ்மித். ஓகேங்களா. மொழிகளின் அருங்காட்சியகம் சொன்னது ச. அகத்தியலிங்கம். மொழிகளின் அருங்காட்சியகம் சொன்னது ச. அகத்தியலிங்கம். அப்போ V.A. ஸ்மித் என்ன சொல்கிறாரு? இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 75. கொஸ்டின் நம்பர் 75. இந்தியா ஆங்கிலேயரிடம் ஆட்சியின் கீழ் எத்தனை ஆண்டுகள் இருந்தது? அப்போ இந்தியா ஆங்கிலேயரிடம் ஆட்சி எத்தனை ஆண்டுகள் இருந்ததுன்னா 300 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 300 ஆண்டுகள். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக உள்ளது என இச்சொடரை கூறியவர். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக உள்ளது என இச்சொற்றொடரை கூறியவர் யார்? அவர்னா ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் இதுவரை
எத்தனை மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது? எத்தனை மொழிக்கு? மொத்தம் 6 மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியாவில் இதுவரை 6 மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. 6 மொழி என்னான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழ் எப்போ கொடுத்தாங்கன்னா 2004. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் எப்போ செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்கன்னா 2005. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னடம், அப்புறம் தெலுங்கு, இது ரெண்டுக்கு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008. அடுத்தது மலையாளத்துக்கு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா சரிங்களா 2013. அடுத்தது ஒடிசாவுக்கு எப்போ கொடுத்தாங்கன்னா 2014. அப்போ பார்த்தீங்கன்னா 6 மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, கன்னடமும் தெலுங்கும் 2008, மலையாளம் 2013, ஒடிசா 2014. 2014 தான் ஒடிசா செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. ஒடிசாவுக்கு எப்போ செம்மொழி அந்தஸ்து? 2014. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 78. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என கூறியவர் காந்தியடிகள். தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம். தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் கோயம்பேடு. பாரபட்சம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? முன்முடிவு. பாரபட்சம் என்பது வார்த்தை எதை குறிக்கிறது? முன்முடிவு. அடுத்து பாருங்கள் இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹிந்தி மொழி தான் அதிகமாக பேசுகிறாங்க. எவ்வளவு? 41.03. அப்போ 2 அடுத்து பார்த்திங்கன்னா வங்காள மொழி தான் அடுத்த இதில் ஓகேங்களா 8.110. அப்போ 3 அடுத்து தெலுங்கு அடுத்தது தெலுங்கு பார்த்திங்கன்னா 7.19. அப்போ 4 அடுத்து மராத்தி 6.99%. அப்போ 1 தமிழ் 5.91. அப்போ 5 மறுபடியும் பாருங்கள் ஓகேங்களா இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய மொழி ஹிந்தி 41.03, வங்காளம் 8.10, தெலுங்கு 7.19, மராத்தி 6.99, தமிழ் 5.91. அப்போ ஆன்சர் 2, 3, 4, 1, 5. இது இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய மொழியை வரிசையாக 5 இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போ உலக அளவில் அதிகமாக பேசக்கூடிய மொழி எது அப்படின்னா மான்ட்ரியல் மொழி. உலக அளவில் அதிகமாக பேசக்கூடிய மொழி மான்ட்ரியல் மொழி. மான்ட்ரியல் மொழி என்பது சீன மொழி தான் உலகிலேயே அதிகமாக பேசக்கூடிய மொழி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ். உலக அளவில் அதிகமாக பேசக்கூடிய 2வது மொழி ஸ்பானிஷ். உலகிலேயே அதிகமாக பேசக்கூடிய 3வது மொழி ஆங்கிலம். 3வது பேசக்கூடிய மொழி ஆங்கிலம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹிந்தி ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஹிந்தி அதிகமாக பேசுகிறாங்க. அடுத்தது வங்காளம், அடுத்தது தெலுங்கு, அடுத்தது மராத்தி, அடுத்தது தமிழ். ஆனால் உலக அளவில் ஃபஸ்ட்டு மான்ட்ரியல் மொழி பார்த்திங்கன்னா சீன மொழின்னு சொல்லுவாங்க. சீன மொழி தான் மான்ட்ரியல் மொழி. உலகிலேயே ஃபஸ்ட்டு மான்ட்ரியல் மொழி, 2வது ஸ்பானிஷ் மொழி, 3வது ஆங்கில மொழி. அப்போ உலகிலேயே பேசக்கூடியது அது, இது இந்தியாவில் பேசக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாபா சாஹேப் என அழைக்கப்படுவர் யாருன்னா அழைக்கப்படுபவர் அம்பேத்கர். அடுத்து பார்த்தீங்கன்னா தவறான இணை. அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர். சரி, இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் தான் அப்துல் கலாம். இவர் விண்வெளி பொறியியல் படிப்பு திருச்சியில் படித்தார். இது தவறு ஓகேங்களா. விண்வெளி படிப்பு சென்னையில் தான் படிப்பார். அப்துல் கலாம் 1997 பாரத் ரத்னா விருது பெற்றார். சரி. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர். சரி. அடுத்தது இவரது நூல்கள் இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபம். இவருடைய நூல் இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபம். இதுவும் சரி. அப்போ தவறானது எது? இவர் விண்வெளி பொறியியல் கல்லூரி படித்தது திருச்சியிலங்கிறது தான் தப்பு. சென்னையில் தான் படித்தார். ஆன்சர் பி தான் தவறானது. அடுத்து பாருங்க மிஷன் இந்தியா என்னும் நூலை எழுதியவர்
அப்துல் கலாம். நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அப்போ ஊவேசா பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் இருந்திருக்கிறாரு. யார்? கப்பலோட்டிய தமிழர் வஉசி. வஉசி மொத்தம் 40 ஆண்டுகள் இருந்திருக்கிறாரு. நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறாரு? 27 ஆண்டு. 40 ஆண்டுகள் ஓகேங்களா. நம்ம கப்பலோட்டிய தமிழர் வஉசி 40 ஆண்டு சிறையில் இருந்திருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 86. 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை. 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை என்று கூறியவர் வீல் டூரன். 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை என்று கூறியவர் வீல் டூரன். நன்றாக கட்டப்பட்ட வீட்டில் மழைநீர் நுழைவதில்லை, நற்சிந்தனை படைத்த உள்ளத்தில் தீய ஆசைகள் நுழைவதில்லை என கூறியவர். நன்றாக கட்டப்பட்ட வீட்டில் மழைநீர் நுழைவதில்லை, நற்சிந்தனை படைத்த உள்ளத்தில் தீய ஆசைகள் நுழைவதில்லை அப்படின்னு சொன்னவர் யார்? புத்தர். அப்படின்னு சொன்னது புத்தர். பாருங்கள், சரியானதா தவறானதை காண்க. அது பாருங்கள், கோமதீஸ்வரர் சிலை உள்ள இடம் மைசூரு. சரி. மகாவீரரின் மகன் ராகுல்னு சொல்கிறாங்க, தப்பு. அடுத்து முதல் தீர்த்தக ரிஷிபதேவ. சரி. முதல் தீர்த்தக ரிஷிபதேவ. சரி. அஜந்தா குகை ஓவியம் பீகாரில் இருக்குது, தப்பு. மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா, மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்போ ஆன்சர் பாருங்கள், 1, 3 மட்டும்தான் சரி. அப்போ 2, 4 தவறு. ஆன்சர் 1, 3 மட்டும் சரி, 2, 4 தவறு. அடுத்து பாருங்கள், 89வது கொஷின். 89வது கொஷின் பொறுத்துக. தென் சாண்டிவிக் அகழி எங்கே இருக்குது அப்படின்னா தென் பெருங்கடலில் இருக்குது. தென் பெருங்கடலில் இருக்குது. அப்போ 2 கமா. அடுத்து பாருங்கள், ஓகேங்களா, மில்வாக்கி அகழி எங்கே இருக்குன்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்குது. அப்போ 1 கமா. மரியானா அகழி எங்கே இருக்குது அப்படின்னா பசிபிக் கடலில் தான் மிகப்பெரிய ஆழமான பகுதி மரியானா அகழி. எதெல்லாம் இருக்குது? பசிபிக் கடலில் இருக்குது. அடுத்தது யூரோசின் படுக்கை எங்கே இருக்குன்னா ஆர்டிக் பெருங்கடல். அப்போ 5 கமா. ஜாவா அகழி நம்ம இந்திய பெருங்கடலில் இருக்குது. அப்போ 3. அப்போ 3. மறுபடியும் பாருங்கள், தென் சாட்விக் அகழி தென் பெருங்கடல், மில்வாக்கி அகழி அட்லாண்டிக் பெருங்கடல், மரியானா அகழி பசிபிக் பெருங்கடல், யூரோசின் படுக்கை ஆர்டிக் பெருங்கடல், ஜாவா அகழி இந்திய பெருங்கடல். அப்போ ஆன்சர் 2 கமா, 1 கமா, 4 கமா, 5 கமா, 3. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 90. கொஷின் நம்பர் 90. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியாவின் தீண்டாமை ஒழிக்கும் பிரிவு எதுனா 17. மிக சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். அதிகமாக கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். இதுக்கு வேறு பெயர் ஹெர்ரிங்ஸ் குளம். அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு வேறு பெயர் ஹெர்ரிங்ஸ் குளம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தான். அடுத்தது 93வது கொஷின். சுங்க அரசர்களின் கடைசி அரசர் யாருன்னா தேவபூதி. சுங்க அரசர்களின் கடைசி அரசர் யார்? தேவபூதி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 94. கொஷின் நம்பர் 94 பாருங்கள், பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு சமத்துவமின்மை. உறைந்த கண்டம் என அழைக்கக்கூடியது அட்லாண்டிக் பெருங்கடல். உறைந்த கண்டம் அட்லாண்டிக் பெருங்கடல் தான். உறைந்த கண்டம் அட்லாண்டிக் பெருங்கடல் தான் உறைந்த கண்டம். அடுத்து பாருங்கள், நடனங்கள். ஓகேங்களா, குஜராத்தில் என்ன நடனம் பார்த்தீங்கன்னா தாண்டியா நடனம். குஜராத்தில் என்ன நடனம்? தாண்டியா நடனம். ராஜஸ்தானில் கல்போலியா நடனம். பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா பங்காரா நடனம் 4 கமா. ஜம்மு காஷ்மீரில் தும்கால் நடனம் 5 கமா. ஓகேங்களா, கர்நாடகாவோட யக்ஷாகனம் 3 கமா. மறுபடியும் பாருங்கள், குஜராத்தில்
தாண்டியா, ராஜஸ்தானில் கல்போலியா, பஞ்சாபில் பங்காரா, ஜம்மு காஷ்மீரில் தும்கல், கர்நாடகாவோட யக்ஷகணம். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 5, 3. ஆன்சர் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா 96வது கொஷின் நம்பர் 96வது கொஷின். அம்பேத்கர் பாரத் ரத்னா விருது பெற்ற ஆண்டு. அம்பேத்கர் பாரத் ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1990. அப்போ நெல்சன் மண்டேலுக்கு இந்த ஆண்டு தான் கொடுத்தாங்க. நெல்சன் மண்டேலுக்கும் இந்த 1990 தான் பாரத் ரத்னா விருது பெற்றாங்க. அப்போ அம்பேத்கர் பாரத் ரத்னா விருது பெற்றதும் 1990. நெல்சன் மண்டேலு பாரத் ரத்னா விருது பெற்றதும் 1990. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் பிரிவு 14. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் பிரிவு 14. விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் எப்போ வாங்கினார்னா 1998. விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கின ஆண்டு 1988. குறுங்கோள்கள் காணப்படக்கூடிய இடங்கள், அதாவது கோள்களுக்கு இடையில், செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் தான் குறுங்கோள்கள் காணப்படுகிறது. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் தான் குறுங்கோள்கள் காணப்படுகிறது. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 101. காளிதாசர் இயற்றிய மாளவிகமித்ரா நாடகத்தின் கதாநாயகன் என கருதப்படுவது. காளிதாசர் இயற்றிய மாளவிகமித்ரா நாடகத்தின் கதாநாயகனாக கருதப்படுவது அக்னிமித்ரா. ஆன்சர் சி, அக்னிமித்ரா. பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யாருன்னா ஹரிசேனர். உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்புகளில் பெரியது. உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பில் பெரியது இந்திய அரசியலமைப்பு தான் பெருசு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் பெருசு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 104. கொஸ்டின் நம்பர் 104. குளிர் பாலைவனம் எது? கோபியும் தக்லமக்கன்ங்கிற 2 பாலைவனமும் குளிர் பாலைவனம். அப்போ ஆன்சர் ஏ மற்றும் டி. குளிர் பாலைவனம் கோபி மற்றும் தக்லமக்கன். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் நெய்யப்பட்டது? குடியாத்தத்தில் தான் முதல் தேசிய கொடியை நெஞ்சாங்க. இந்தியா எனது தாய்நாடு உறுதிமொழியை எழுதியவர் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் தான் இந்தியா எனது தாய்நாடு என உறுதிமொழியை எழுதினார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 107. கொஸ்டின் நம்பர் 107. ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கு தேவையான காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமும் தொழில்நுட்பமும் தான். ஆன்சர் சி, காலமும் தொழில்நுட்பமும் தான். ஓகேங்களா? கௌதம புத்தரின் சமகாலத்தை சார்ந்தவர் யாருன்னா அஜிதா சத்ரு. கௌதம புத்தரின் சமகாலத்தை சார்ந்தவர் அஜதா சத்ரு. பிரகத்தராவை தோற்கடித்தியவர் யாருன்னா புஷிமித்ர சுங்கர். தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசில்லஸ் டெல்புருக்கி அறிவித்த ஆண்டு. அப்போ தேசிய நுண்ணுயிரியாக லாக்டோபேசில்லஸ் எப்போ அறிவித்தாங்கன்னா 2012. அடுத்து 11வது கொஸ்டின். சுதர்சன் ஏரியை தொடக்கப்பட்ட காலம் சந்திரகுப்த மௌரியர். தேரவாரம் என்று அழைக்கப்படுவது ஹீனயானம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 113. பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய சின்னங்கள். தமிழ்நாட்டின் நினைவு சின்னம் வீரராகவபுரம் காஞ்சிபுரத்தில் இருக்குது நினைவு சின்னம். அப்போ 4, கும்மாள மருதுப்பட்டி திண்டுக்கல்ல இருக்குது 3, நரசிங்கப்பட்டி மதுரையில் இருக்குது. அப்போ 2, சிங்கரிபாளையம் திருப்பூரில் இருக்குது. அப்போ 1. பாருங்கள், மறுபடியும் தமிழ்நாட்டினுடைய நினைவு சின்னம். வீரராகபுரம் எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில் இருக்குது. கும்பல மருதுப்பட்டி எங்கே இருக்குது? திண்டுக்கல்ல இருக்குது. நரசிங்கப்பட்டி எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்குது. சிங்கரிபாளையம் எங்கே இருக்குன்னா திருப்பூரில் இருக்குது. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 114. கொஸ்டின் நம்பர் 114. கொஸ்டின் நம்பர் 114.
தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுனா வாலாஜாபேட்டை. தமிழ்நாட்டில் உருவான முதல் நகராட்சி வாலாஜாபேட்டை. நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம். நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். தமிழகத்தில் ஊராட்சி ஒன்றியம் அதிகமாக உள்ள மாவட்டம். ஊராட்சி ஒன்றியம் அதிகம் உள்ள மாவட்டம் விழுப்புரம். ஊராட்சி மாவட்டங்கள் அதிகம் உள்ளது விழுப்புரம். அடுத்து பாருங்க, பொறுத்துக. புத்தரின் ஜாதக கதைகள். புத்தரினுடைய ஜாதக கதைகள் எங்கே இருக்குது? அஜந்தா ஓவியத்தில் இருக்குது. அப்போ 2, பௌத்த துறவியா அப்படின்னு அழைக்கக்கூடியவர்கள் யாருன்னா பிச்சுக்கள் எல்லாமே பௌத்த துறவிகள் என்று அழைக்கப்பட்டன. அப்போ 3, சைன காஞ்சி அப்படின்னு அழைக்கக்கூடியது திருப்பருத்தி குன்றம். சைன காஞ்சி என்று அழைக்கப்படுவது திருப்பருத்தி குன்றம். 1, விகாரைகள் அப்படின்னா துறவிகள் வாழும் இடம். துறவிகள் வாழும் இடம். மறுபடியும் பாருங்க, புத்தருடைய ஜாதக கதைகள் அஜந்தா குகை ஓவியத்தில் காணப்படுவது. பௌத்த துறவிகள் யாருன்னா பிச்சுகள் என்று அழைக்கப்படுவது. சைன காஞ்சி என்று அழைக்கப்படுவது திருப்பருத்தி குன்றம். விகாரைகள் என்று அழைக்கக்கூடியது துறவிகள் வாழும் இடம். அப்போ ஆன்சர் 2, 3, 1, 4. ஆன்சர் 2, 3, 1, 4. அடுத்து பாருங்க, களப்பிரர்களை பற்றி அறிய உதவும் நூல். களப்பிரர்களை பற்றி அறிய உதவும் நூல் தமிழ் நாவல் சரிதை, யாப்பெரும் காரிகை, பெரிய புராணம். அப்போ களப்பிரர்களை பற்றி அறியக்கூடிய நூல் தமிழ் நாவல் சரிதை, யாப்பெரும் கழகம், பெரிய புராணம். இவை அனைத்தும் ஓகேங்களா? இவை அனைத்தும். இந்தியாவின் முதல் பேரங்காடி. இந்தியாவின் முதல் பேரங்காடி எதுனா முசிறி. இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 120. கொஸ்டின் நம்பர் 120, பொறுத்துக. கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டது. கீழடியில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா பகடை. அப்போ 4, பொருந்தலில் கண்டுபிடிச்சது கொழு முனைகள். அப்போ 3, கொடுமணலில் கண்டுபிடிச்சது ஓகேங்களா சுழல் அச்சுக்கள். அப்போ 2, ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடித்தது தங்க ஆபரணங்கள். இப்போ 1, மறுபடியும் பாருங்கள், கீழடியில் பகடை, பொருந்தலில் கொழுமுனைகள், கொடுமணலில் சுழல் அச்சுக்கள், ஆதிச்சநல்லூரில் தங்க ஆபரணங்கள். அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. கலிங்க போர் நடைபெற்றது கிமு 261. கிமு 261 தான் கலிங்க போர் நடைபெற்றது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 122. தமிழகத்தின் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர். தமிழகத்தின் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். ஆன்சர் பி. அடுத்து 123வது கொஸ்டின் ஓகேங்களா. தேனம் பிரியன் என்பதன் பொருள். தேனம் பிரியர் என்பதன் பொருள் கடவுளுக்கு பிரியமானவன். கடவுளுக்கு பிரியமானவன். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் அதிகமாக இருந்துச்சுன்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்கீலியம். அதுக்கு பேர் அப்கீலியம். கொஸ்டின் நம்பர் 125. கொஸ்டின் நம்பர் 125, உலக மக்கள் தொகையில் 3வது கண்டம். உலக மக்கள் தொகையில் 3வது கண்டம் எந்த கண்டம்னா ஐரோப்பா கண்டம். அப்போ 2, வேற்றுமையின் இருப்பிடம். வேற்றுமையில் இருப்பிடம் ஆசிய கண்டம். அப்போ 3, தமிழ்நாட்டின் எத்தனை சதவீதம் நகரத்தில் உள்ளன? 25%. 25% இல்லை, 4%. 47%. 47%. 4, மூன்றாம் துருவம் அப்படிங்கிறது திபெத் பகுதி. 3ஆம் துருவம் திபெத் பகுதி 1. மருத்துவ குணம் கொண்ட தாவரத்துக்கு எத்தனை சதவீதம் இருக்குன்னா 25% இருக்குது. அப்போ 5, மறுபடியும் பாருங்கள், உலக மக்கள் தொகையில் 3வது கண்டம் ஐரோப்பா கண்டம். வேற்றுமையின் இருப்பிடம் ஆசிய கண்டம். தமிழ்நாட்டை எத்தனை சதவீதம் நகரத்தில் உள்ளது? 47%. 3ஆம் துருவம் அப்படிங்கிறது திபெத்து. மருத்துவ குணம் கொண்ட தாவர சதவீதம் 25% இருக்குது. இப்போ 2, 3, 4, 1, 5. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 126. இந்திய பெருங்கடலினுடைய வடிவம். இந்திய பெருங்கடலினுடைய வடிவம் முக்கோண வடிவம். கீழ்கண்டவற்றுள் தவறானது. அதை பார்த்தீங்கன்னா பிரிவு 16 சமத்துவ உரிமை அப்படிங்கிறது தவறு. 17 தீண்டாமை சரி. 18 ஜாதி மத இன வேறுபாடு கூடாது சரி. 18 பட்டங்களை ஒழித்தல் சரி. இப்போ தவறானது பிரிவு 16 தான் தப்பு. இப்போ பிரிவு 16 என்ன?
14 சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். 15 சாதி மத இன வேறுபாடு கூடாது. 16 வேலை வாய்ப்பில் சம உரிமை. 16 என்ன சொல்லுது? வேலை வாய்ப்பில் சம உரிமை. வேலை வாய்ப்பில் சம உரிமை அப்படிங்கிறது தான் 16. அப்போ 16 வேலை வாய்ப்பில் சம உரிமை தான் சரி. அடுத்தது பிரதிநிதித்துவ மக்களாட்சி கொண்ட நாடுகளில் பொருந்தாதது. பிரதிநிதித்துவ மக்களாட்சி கொண்ட நாடுகளில் பொருந்தாதது. இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா எல்லாமே பிரதிநிதித்துவ மக்களாட்சி கொண்ட நாடு. அப்போ பொருந்தாதது சோவியத் ரஷ்யா. ஆன்சர் பி, சோவியத் ரஷ்யா. அப்போ பிரதிநிதித்துவ மக்களாட்சி கொண்ட நாடுகளில் பொருந்தாதது சோவியத் ரஷ்யா. நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு உதாரணம். நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு உதாரணமான நாடு இந்தியா, இங்கிலாந்து. ஆன்சர் சி. ஐநா உலக மக்களாட்சி தினம். ஐநா உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. அசோகர் எந்த கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது? அசோகரின் எந்த கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது? சி, இரண்டாவது கல்வெட்டு. இரண்டாவது கல்வெட்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 132. கொஸ்டின் நம்பர் 132. ஐநா உலக மக்களாட்சி தினம் எந்த ஆண்டு அறிவித்தது? 2007 தான் மக்களாட்சி தினமாக ஐநா அறிவிச்சிருக்கு. தேசிய கொடியின் அகல நீளம். தேசிய கொடியின் அகல நீளம் 2:3. தேசிய கொடியினுடைய அகல நீளம் 2:3. தேசிய கொடி முதலில் எப்பொழுது பாடப்பட்டது? டிசம்பர் 27, 1911. 1911 டிசம்பர் 27 தான் தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 135. இந்திய குடிமக்களின் எத்தனை சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டுள்ள புள்ளி விவரம் தெரிவிக்கிறது? அப்போ மக்களாட்சியின் மீது இந்தியா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்குது? 79%. சுதந்திர தினத்தன்று டெல்லியில் செங்கொடியை ஏற்றுபவர். அதாவது சுதந்திர தினம் அப்படின்னா பிரதமர் தான் செங்கோட்டையில் கொடி ஏற்றுவார். அப்போ குடியரசு தினம் அன்னைக்கு தான் குடியரசுத் தலைவர் ஏற்றுவார். குடியரசு தினம் அன்னைக்கு தான் குடியரசுத் தலைவர் செங்கோட்டையில் ஏற்றுவார். சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் யாருன்னா பிரதமர். குடியரசு தினம் அன்னைக்கு செங்கோட்டையில் கொடியேற்றுவர் குடியரசுத் தலைவர். 2016ஆம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது? 50% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 138. மாநகராட்சியின் அதிகாரி யாருன்னா ஆணையர். அரசியலமைப்பு தினம் அல்லது சட்ட நாள் நவம்பர் 26. அரசியலமைப்பு தினம் அல்லது சட்ட நாள் நவம்பர் 26. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1992. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1992. உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். பிந்துசாரனினுடைய இயற்பெயர் சிம்கா சேனா. சந்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஸ்ரீ மேகவர்மன். சந்திரகுப்தரின் சமகாலத்தவர் யார்? ஸ்ரீ மேகவர்மன். பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படும் சமணர் குகை உள்ள இடம். பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படும் சமணர் குகை உள்ள இடம் அரிட்டப்பட்டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 145. கொஸ்டின் நம்பர் 145. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் உருவாக்கும் போது எத்தனை உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாங்க? இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கும் போது எத்தனை உறுப்பினர்கள் இருந்தார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 389 பேர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது மற்றும் செலவுகள்? அப்போ 60 நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது 64 லட்சம் செலவு. இந்திய அரசியலமைப்பு 60 நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது 64 லட்சம் செலவானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 147. கொஸ்டின் நம்பர் 147. 2011ஆம் ஆண்டு எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாவட்டங்களை இறங்கு வரிசையில் படுத்துக. அப்போ எழுத்தறிவு 2011 ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி, 2வது சென்னை, 3வது தூத்துக்குடி, 4வது நீலகிரி. அப்போ ஆன்சர் ஏ. 2011 தருமபுரி 2011 குறைவான எழுத்தறிவு பெற்ற விகிதம் 68.54. 68.54 தான் குறைவான எழுத்தறிவு தருமபுரி. அவள் எவ்வளோ சதவீதம்னு கேட்டாங்கன்னா 68.54. அடுத்து உலகின் பெருமருந்தகம். உலகின்
பெருமருந்தகம் என அழைக்கப்படுவது வெப்பமண்டல மழைக்காடு. வெப்பமண்டல மழைக்காடு தான் உலகின் பெருமருந்தகம். அடுத்தது பாருங்கள், சிறிய அளவிலான தொழிற்சாலை எது அப்படின்னா கால்நடை வளர்ப்பு. அப்போ 2, காடு சார்ந்த தொழிற்சாலை காகித தொழிற்சாலை. அப்போ 3, அடுத்தது சேவைகள் தகவல் தொழில்நுட்பம். அப்போ 4, வங்கி என்பது பண பரிவர்த்தனை. அப்போ 1, மறுபடியும் பாருங்கள், சிறிய அளவிலான தொழிற்சாலை கால்நடைகள் வளர்ப்பு, காடு சார்ந்த தொழிற்சாலை காகித தொழிற்சாலை, சேவைகள் என்பது தகவல் தொழில்நுட்பம், வங்கி என்பது பண பரிமாற்றம். அப்போ ஆன்சர் பி. இந்தியாவில் தோன்றிய முதல் பேரரசு எதுனா மௌரிய பேரரசு. இந்தியாவில் தோன்றிய முதல் பேரரசு மௌரிய பேரரசு. ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர் BDO. கிராம சபை ஆண்டுக்கு எத்தனை முறை கூடுகிறது? 4 முறை கூடுகிறது. எப்போ? 1 சுதந்திர தினம், 1 சுதந்திர தினம், 2 குடியரசு தினம், 3 மே தினம், 4 ஓகேங்களா, காந்தி பிறந்த அன்னைக்கு என்ன சொல்கிறோம்? அக்டோபர் 2 ஓகேங்களா. இந்த 4 நாளில் தான் ஓகேங்களா கிராம சபை ஆண்டுக்கு கூடுது. சுதந்திர தினம், குடியரசு தினம், மே தினம், ஓகேங்களா, காந்தி ஜெயந்தி. அக்டோபர் 2ங்கிறது காந்தி ஜெயந்தி. அப்போ இந்த 4 நாட்கள் தான் கிராம சபை கூடுகிறது. ஆண்டுக்கு 4 முறை கூடுது. அடுத்த 154வது கொஷின் நம்பர் 154. பாருங்கள், குடியரசு தினமன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் குடியரசுத் தலைவர். 150வது கொஷின், மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் மேயர். பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் EO. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 157. கொஷின் நம்பர் 157. இந்தியாவிலேயே முதன்முறையாக பேரூராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்பு அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம். பேரூராட்சியும் உள்ளாட்சி அமைப்பும் முதல்ல அறிமுகம் செய்யப்பட்டது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள பேரூராட்சிகள் எத்தனை? 561. மேயரினுடைய பதவி காலம் 5. கிராம சபை கூடுதல் நாடுகளில் பொருந்தாதது செப்டம்பர் 5 மட்டும்தான் பொருந்தாதது. மீதி ஜனவரி, ஆகஸ்ட்டு, அக்டோபர் எல்லாமே பொருந்தும். அடுத்து 161வது கொஷின் நம்பர் 161. மாநகர ஆட்சியில் பொருந்தாதது. இதில் மாநகராட்சி எது இல்லைன்னா நாகப்பட்டினம் தான் இல்லை. உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பில் பெரிது எது? இந்திய அரசியலமைப்பு தான் பெருசு. 2011 பாலின விகிதம் பெற்ற மாவட்டத்தை இறங்கு வரிசையில் எழுதுக. அப்போ பாலின விகிதம் ஃபஸ்ட்டு அதிகம் நீலகிரி, அடுத்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. ஆன்சர் பி. இதுவரை 6வது சோசியல் சயின்ஸு வினா விடை வீடியோ பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.